2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கான மலேசிய அணியின் அதிகாரப்பூர்வ உடை ஒரு வழியாக நெருப்பாய் புதுப்பொலிவு பெற்றுள்ளது. முன்னதாக வெளியான வடிவமைப்பு குறித்து பொதுமக்கள், நெட்டிசன்கள் உள்ளிட்ட தரப்புகளிடமிருந்து கிடைக்கப்பெற்ற கலவையான கருத்துக்களைத் தொடர்ந்து அம்மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக மலேசிய ஒலிம்பிக் மன்றத்தின் தலைவர் தான்ஸ்ரீ முகமது நோர்சா ஜக்காரியா கூறியுள்ளார். புதிய வடிவமைப்பானது ஜாக்கெட்டின் முன்பக்கமும் பின்பக்கமும் தெளிவாகவும் பெரியதாகவும் இருக்கும் மஞ்சள் நிற புலிக்கோடுகளுடன் கருப்பு பின்னணியை கொண்டிருக்கிறது. முந்தைய வடிவமைப்பில் காணப்பட்ட தங்க நிற ஓசியம் சின்னத்துடன் ஒப்பிடும்போது இந்த புதிய வடிவமைப்பில் ஜலோர் கமிலாங் கொடியுடன் அதன் அசல் நிறத்தின் ஓசியம் சின்னத்தையும் முன்னிலைப்படுத்தியுள்ளோம் என அவர் கூறியிருக்கின்றார். 2005ஆம் ஆண்டு மணிலா சி போட்டியில் முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து மலேசிய அணியின் அடையாளமாக விளங்கும் புலி உணர்வை இப்புதிய வடிவமைப்பும் பிரதிபலிக்கிறது. புலியின் வேகமும் வீரியமும் கலந்த உணர்வோடு பாரிஸ் நகரில் மலேசிய விளையாட்டாளர்களின் பாய்ச்சல் இருக்கும் என நோர்சா நம்பிக்கை தெரிவித்தார். முன்னதாக வெளியான மலேசிய ஒலிம்பிக் உடைகள் என்றும் இல்லாத அளவுக்கு கலை இழந்தும் உத்வேகம் இல்லாமலும் காட்சியளிப்பதாக நெட்டிசன்களின் கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாகின. இளைஞர் விளையாட்டுத்துறை முன்னாள் அமைச்சர் கைரி ஜமாலுடன் கூட அதனை விமர்சனம் செய்திருந்தார்.